எப்பயுமே ஒரே மாதிரி பஜ்ஜி சுடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 பிஞ்ச் சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த காளானை வந்து எண்ணெயில் முக்கி மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா காளான் பஜ்ஜி வந்து ரெடி. இதை வந்து சுட்டோன்னே உடனே சாப்பிட்றணும் சூடாக இருக்கும்போதே, இல்லைனா காளான்லேருந்து ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.